அண்ணன் இலட்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் மாநாடில் பேசும்போது சில செய்திகளை பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற விஷயம் இனி வரும் காலங்களில் தாவேக்காவோட கூட்டணியில் இருப்போம், நாங்கள் ஏன் திமுகவை விட்டு விலகி வந்தோம், நாங்கள் எல்லா கூட்டணி கட்சிகளுமே திமுக விட்டு விலகி வந்ததுக்கு என்ன காரணம், இதை அவங்க சிந்திக்க வேணாமா, எல்லாம் பல கேள்விகளை வைக்கிறாங்க. எதனால் திமுக விட்டு வெளியே வந்தோம், இந்த மாதிரி கேள்விலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கேள்விலாம் வைக்கக்கூடிய ஒரு வீடியோவை நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில். இப்போ அவங்க வைக்கக்கூடிய வாதம் எல்லாமே சரியான வாதம் தானா? அவங்களுடைய பார்வையில் எல்லாமே சரியாக தான் இருக்கும். நம்முடைய பார்வையில் சில கேள்விகள் இருக்குது, அது சம்பந்தமான கேள்வி தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துங்க. எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு எல்லா பூத்திலையும் கமிட்டி போட்ட கட்சி திமுக. அதுல டிஜிட்டல் ஏஜென்ட் வேற போட்டாங்க. BLA 1, BLA 2, அப்புறம் டிஜிட்டலுக்கு தனியா பூத்து ஏஜென்ட். இவ்வளவு ஸ்ட்ரக்சரல் டெவலப்டு பார்ட்டி, ஸ்ட்ரக்சரலி கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனாலும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? இந்த சுய விமர்சனம் தேவை. நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லுகிறேன், தோற்றது ஒரு புறம் இருக்கட்டும், கூட்டணி ஏன் நிலைக்கவில்லை? இதை நான் விமர்சனமாக வைக்கவில்லை, சிந்தனைக்காக சொல்லுகிறேன். திமுக தலைவர்களின் சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன். கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதிவேகமாக அணியில் இருந்து வெளியேறி தமாகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த உறவை கசந்து போன உறவாக ஏன் நினைத்தார்கள்? திமுக காங்கிரஸ் உறவு கசந்த உறவாக மாறியது ஏன்? இடதுசாரிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதரவு நல்கியது உண்மைதான் என்றாலும் திமுக அணியில் இருந்து வெளியேற முடியும் என்கிற முடிவுக்கு துணிந்து வருவதற்கு எது காரணம்? 6-5 ஏன்? 6 தொகுதிகளை கடந்த முறை தந்து 5 தொகுதிகளை இந்த முறை தந்தது அவர்களுக்கு இனிக்குமா கசக்குமா? இப்ப தோழமை கட்சிகளை எந்த அளவுக்கு அனுசரணையோடு வைத்திருந்தோம், அதுதானே முக்கியம். திமுக மட்டும் போன தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால், கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால், இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. இந்த கோணத்தில் யாரும் சிந்திக்கல. அது துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாளைக்கு கூட அமைச்சர் பதவியிலிருந்து நம்ம வெளியேற முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுல எங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். உடனே இங்க இருக்கிறவன் என்ன சொல்றான், இருக்கிற இடத்துல விசுவாசமா இருக்குன்னா நம்மள ஒரு அடிமையாவே பாக்குறாங்க, சுதந்திரமா சிந்திக்கிற ஆளா பார்க்கல. இங்க இருந்தா இங்க விசுவாசமாயிரு, அங்க இருந்தா அங்க விசுவாசமாயிரு. அதுக்கு என்ன பொருள்? நீ சுதந்திரமாக சிந்திக்க கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்க கூடாது. இது என்ன போக்கு? இது பதவிதான் முக்கியம் என்றால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறைகளை தானே யாரும் எடுப்பார்கள். நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், மினிஸ்டர் பதவியை நாங்கள் வாங்கிட்டோம். சோ இனிமே நாங்கள் டிவிகே தலைவரை, டிவிகே கட்சியை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தானே ஒருத்தன் சராசரி மனிதன் முடிவெடுக்கணும். ஆனால் அதை தாண்டி பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே இயங்க வேண்டும் என்கிற பார்வையை திருமாவளவன் முன்வைக்கிறான் என்றால் இந்த பார்வையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? வரவேற்க வேண்டாமா? ஒரு அட்டாச்சா இல்லாம ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னா,
அவன் என்ன நினைக்கிறான்னா ஏதோ மறுபடியும் இங்க வந்து திமுகவோட ஒட்டிக்கொள்ள முயற்சி. என்ன திமுகவோட ஒட்டிக்கொள்ள வேண்டிய அளவுக்கான தேவை என்ன வந்தது? ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத ஒரு விமர்சனம் அது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் தேர்தலுக்காக மோதிக்கொண்டாலும் கூட பிஜேபி உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இதான் நான் அலர்ட் பண்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் தவேகாவுக்கு எதிர்நிலையிலே இருப்பது பாஜகவாக இருந்துவிடக் கூடாது, அல்லது அண்ணாமலையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். அண்ணாமலையை கண்டு திருமாவளவன் பயப்படுறாரா? அண்ணாமலையாக வந்தால் பிரச்சனை இல்லை, ஆர்எஸ்எஸ் முகத்தோடு முகமூடி போட்டுக் கொண்டு வந்தால் அது பிரச்சனை தான். ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற ஒரு நபர், அந்த பாசறையில் வளர்ந்தவர். அவரால் எப்படி வந்து அதை தாண்டி பெரியார் அரசியலை பேச முடியும்? இடதுசாரி அரசியலை எப்படி பேச முடியும்? அவர் எப்படி தாவேகாவுக்கு ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு எதிர்நிலை சக்தியாக வளர முடியும்? அப்படி அவர் வளர்ந்தால் என்னவாகும்? டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த நிலைதான் உருவாகும். 2 எலெக்ஷன்ல ஜெயிக்க விட்டு 3வது எலெக்ஷன்ல காலி பண்ணிட்டார். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு நிகழ்ந்ததுதான் நடக்கும். அங்க காங்கிரஸ் ஒழிப்பதற்கு மம்தா பானர்ஜிக்கு எல்லா வகையிலும் அப்போது அவர்கள் மாரல் சப்போர்ட், ஒரு மானசீகமான ஆதரவை நல்கினார்கள். இன்னைக்கு என்ன நிலை? காங்கிரஸையும் வீழ்த்தி மம்தா பானர்ஜியையும் ஓடவிட்டார்கள். இப்போ அங்க அந்த அம்மா அங்க நிற்கவே முடியல. 20 எம்பிக்களை தூக்கி விட்டார்கள், 60 எம்எல்ஏக்களை பிரித்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டில் நடக்குமோ என்கிற கவலை. இப்போ இதில் என்ன சொல்கிறாருனாக்கா, எந்த கட்சிக்குமே இல்லாத அந்த கட்சியுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக எல்லாத்தையுமே அப்டேட்டில் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சி ஏன் தோற்றுது? அது சிந்திக்க வேணாமா? இதை நான் குறையா சொல்லலான்ட்டு அவரே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஏன் இந்த கூட்டணியை அப்படி தோற்றாலும் அந்த கட்சியிலேருந்து, கூட்டணியிலேருந்து ஏன் எல்லாரும் விலகுறாங்க, அதை யோசிக்க வேணாமா என்று சொல்லிட்டு சில விளக்கத்தையும் சொல்கிறாரு. ஏன் அந்த கூட்டணியிலேருந்து விலகணும்ன்ட்டு அந்த விளக்கம் என்னன்னு சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாருனாக்கா, கூட்டணி கட்சியிலேருந்து வெளியேறினதுக்கு காரணம் ஒரு கசப்பு. காங்கிரஸ் ஏன் அவ்வளோ வேகமாக அந்த கட்சியை விட்டு கூட்டணியிலேருந்து வெளியேறி தாவேகாவுக்கு சப்போர்ட்டு கொடுக்கணும்? அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் அவங்கள விட்டு வெளியேறணும்? அந்த கூட்டணியிலேயே இருந்திருக்கலாமே. அப்போ அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு ஒத்து வரல, அவங்க கேட்ட இடங்களை கொடுக்கல, அவங்க நிற்கக்கூடிய அந்த தொகுதிகளை, விரும்பிய தொகுதிகளை கொடுக்கல, கேட்ட எண்ணிக்கையில் கொடுக்கல. இதனால தான் அந்த கூட்டணியெல்லாம் இன்னைக்கு தாவேகா பக்கம் போயிடுச்சு என்று அண்ணன் சொல்கிறாங்க. தோழமை கட்சியெல்லாம் வந்து அனுசரணையே இல்லாமல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டாங்க. அதுதானே முக்கியம். தோழமை கட்சிகள்லாம் அன்போடையும் அரவணைப்போடையும் உங்களை வச்சு இல்லை, அதனால தான் அவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை, நாங்கள் அமைச்சர் பதவிக்காண்டி போகலை, அமைச்சர் பதவியை கூட எப்போ வேணுமோ தூக்கி போடலாம். ஆனால் கூட்டணியில் இந்த மாதிரி நீங்கள் முரண்பட்டு நடந்ததுனால, கூட்டணி ஆட்சி கொடுக்க வேண்டும் ஒத்துக்காததுனால, நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதியை கொடுக்காததுனால, எண்ணிக்கையை கூடுதலாக கொடுக்காததுனால தான் நாங்கள் எல்லோரும் இந்த திமுக கூட்டணியை விட்டு ஓடிட்டோம் என்று அண்ணன் சொல்கிறாரு. இது சரியான நியாயமான வாதமா? இப்போ அண்ணன் சொல்கிறாப்புல, நாங்கள் வந்து பதவிக்காண்டி போயிருந்தோம்னாக்கா எப்போ வேணுமோ நாங்கள் பதவியை தூக்கி போட்டு வந்துடுவோம். ஆனால் நாங்கள் அதுக்காண்டி மட்டும் போகலை, எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி கொடுக்கல, போதிய இடம் கொடுக்கல, அந்த அரவணைப்பு இல்லை, அதனால தான் நாங்கள் வெளியேறிட்டோம், கூட்டணியை விட்டு தாவேகாவுக்கு இன்றைக்கி போயிட்டோம் என்று சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு நமக்கு தெரியல. உங்களுடைய பார்வையில் நியாயமாக இருக்கும். நம்முடைய ஒரே கேள்வி என்னன்னாக்கா, தேர்தலுக்கு முன்னாடி
தமிழக வெற்றி கழகம் உங்களை கூப்பிட்டதா இல்லையா? கூட்டணி ஆட்சிக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுச்சு, காங்கிரஸை கூப்பிட்டுச்சு, இன்னும் பிற கட்சிகளையும் கூப்பிட்டுச்சு இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கா கூப்பிடுது, கூட்டணி ஆட்சிக்கு தரோம் வாங்கன்ட்டு. போகாதது யார் தப்பு? உங்கள் தப்பா ஸ்டாலின் தப்பா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் வந்து உங்களை கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் 2 சீட்டு தான் தருவேன், அந்த 2 சீட்டில் தான் நீங்கள் நிற்கணும், அதுவும் என் கூட தான் இருக்கணுன்ட்டு உங்களை கையை பிடிச்சி வச்சுக்கிட்டாரா? சொல்லுங்கள். நீங்கள் தாவேக்கா வெற்றி பெறாது, விஜய் ஜெயிக்க மாட்டார், விஜயெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நினச்சி நீங்கள் போக மாட்டேன்ட்டு இருந்துட்டு இன்றைக்கி அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அமைச்சர் பதவி தரன்றதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்து அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு இப்போ சொல்கிறீங்க எங்களை வந்து அரவணைக்கலை, நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கல, நாங்கள் கேட்ட எண்ணிக்கையை கொடுக்கல, கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லலை, அதனால தான் நாங்கள் வெளியேறிட்டோம், இல்லைன்னா நாங்கள் வெளியேறி இருக்க மாட்டோம், இந்த தோல்விக்கு இவ்வளோ பெரிய காரணம் இதுதான். ஏன் இந்த காரணம்லாம் உங்களுக்கு அன்னைக்கு தெரியலையா? தேர்தலுக்கு முன்னாடி அரவணைக்கலையே உங்களுக்கு தெரியலையா? இல்லை இத்தனை சீட்டு தான் தருவன்னு சொன்னார் அப்போ புரியலையா? இல்லை இந்த தொகுதி தான் உங்களுக்கு ஒதுக்கு வந்து தொகுதி பங்கீட்டில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்களே, அப்போ உங்களுக்கு முரண்பட்டு இருந்தாக்க அதை விலகி இருக்க வேண்டியது தானே? உங்களை தான் தாவேக்கா கூட்டாட்சியில் பங்கு தரேன்னு சொன்னார், அப்போ போய் சேர்ந்துருக்கலாமா? இது உண்மையிலேயே நியாயமற்ற வாதம். நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கு தான் ஆர்வப்படுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி தான் நீங்களும் ஆசைப்படுறீங்க, அதை நம்ம குறையா சொல்லலை. ஆனால் ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு கொள்கை கூட்டணி மதவாத சக்தியை ஒழிக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தாவேக்காவுக்கு போய் ஆதரவு தெரிவித்து கூட்டணியில் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் இது தாண்டு சொல்கிறது சரியான முறை இல்லை. அடுத்தது நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தேவைப்படுது, அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் நமக்கு தேவை, பிஜேபி எதிர்க்கணுண்டாக்கா திமுக தான் வலுவான சக்தின்ட்டு நீங்கள் உணர்ந்து தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் அடிச்சுட்டு போங்க, இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா கூட்டணியில் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாங்க, திமுகவும் தேவைக்காவும் ஒரே அணியில் நிற்கணுங்கிறீங்க. இது எந்த விதத்தில் நான் நமக்கு புரியல. கேட்டால் நான் சிந்திக்கிறது வேறங்கிறீங்க, உங்களுடைய சிந்தனைங்கிறது வேறையாக இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு அறிவு இல்லை. ஆனால் ஒரு துரோகம் பண்ணிவிட்டு கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு ஓடக்கூடிய ஒரு கூட்டணி கூட திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மீண்டும் அவங்க கூட கைகோர்த்து நிற்பாங்க? பிஜேபி எதிர்க்கணுங்களில் உறுதியாக இருப்பாங்களே தவிர துரோகம் செஞ்ச காங்கிரஸோட போய் கைகோர்த்து நிற்கணுன்ட்டு எப்படி யோசிப்பாங்க? இதை யோசிக்க வேணாமா? அப்புறம் இன்னொன்று நான் ஒரு மீடியாவில் பார்த்தேன், அது என்னண்டாக்கா சீமா கலைஞருடைய பேனா சின்னத்தை வச்சாக்க சீமா உடப்பன்னு சொன்னவர் இன்னைக்கு ஒன்றாக உட்கார்ந்து கூடி பேசுகிறாங்க. உடப்பன்னு சொன்னவர் இன்னைக்கு நண்பராகிவிட்டார் சொல்கிறீங்க. உங்களுடைய வாதப்படி அது சரிதான். ஆனால் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? அதுக்கு காரணம் யார்? நீங்கள் கூட்டணியில் இருந்த வரைக்கும் அவங்க கூட போய் சேர்ந்து பேசி சந்தோஷப்படுத்தி நண்பராகிக்கிட்டாங்களா? இல்லையே. நீங்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி காங்கிரஸ், ஐயுஎம்எல்க்கு, சிபிஎம் எல்லாருமே கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருந்து நீங்கள் தான் கொள்கை தலைவன், ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்ததை நீங்கள் தான் சொன்னதை முக ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு இன்னைக்கு அதுலேருந்து வெளியேறினதுக்கு பிறகும் நாங்கள் கொள்கை கூட்டணிலாம் இல்லை, எங்களுக்கு பதவி கூட்டணி தான் முக்கியம்னு அங்கே போய் சேர்ந்தது. அப்போ அதை எப்படி ஏற்றுக்குவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்க, அண்ணாமலையை பற்றி பேசும்போது சொல்கிறீங்க, அண்ணாமலை வந்து எப்படி அண்ணாமலையை நம்ப முடியும்?
தாவைக்காவுக்கு ஆதரவாக அவர் எப்படி பேசுவார்னு நம்ப முடியும்? நாளைக்கு இவர் வந்து பிஜேபியோட அந்த ஸ்டேண்ட்லேருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸில் இருந்தவர், பிஜேபியில் ஒரு தலைவராக இருந்தவர், அவர் இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவருடைய பின்புலம் வந்து பிஜேபியோட பின்புலமாக தான் இருக்கும். அவரை எப்படி நம்ப முடியும் என்று நீங்கள் சொல்கிறீங்க. இதே நீங்கள் தான் சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் என்று சொன்னீர்கள். உண்மையா இல்லையா? சொன்னீங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஜெயிச்சதுக்கு பிறகும் இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் தான், எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நாங்கள் ஆதரவு தெரிவிப்பது அந்த குடியரசு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்கும் அப்படி தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதே வகையில் விஜய் இன்னைக்கும் ஆர்எஸ்எஸ் பிள்ளை தான் என்று சொன்னீர்கள். ஆனால் அதன் பிறகு இப்போ அவர் வந்து நல்லவராகிட்டார். அதே போன்று நாளை உங்கள் பேச்சு மாறாதா? ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சு அண்ணாமலை வெற்றி பெற்று அண்ணாமலை வந்தால் அப்போது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ ஆதரவு தெரிவிச்சுட்டு அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் கொண்டவர் தான், ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலைக்கு குடியுரிமை ஆட்சி வந்துவிட்டால் என்ன செய்வது, அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்று சொல்ல மாட்டீர்களா? அது எந்த வகையில் நிச்சயம்? இதையெல்லாம் நம்ம கேட்டால் நம்மளை திமுக பேராமல். இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள மக்களுக்குள்ள கேள்வி. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். நம்ம திருமாவளவன் அண்ணன் அவர்கள் மீது ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். அவருடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கக்கூடியவர்கள் தான். இருந்த போதிலும் சில அவர்களுடைய கருத்து நமக்கு முரண்பாடாக இருக்குங்கிறது